ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி சாக்லேட் எக்லெஸ் கேக் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 125 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன், 125 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன், ஒரு டின் மில்க் கண்டெய்ன்ஸ் மில்க் வந்து 390 கிராம் கண்டெய்ன்ஸ் மில்க் வந்து எடுத்திருக்கிறேன், வனிலா எடுத்திருக்கிறேன். இது வந்து 225 கிராம் ஃப்ளார் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இது மிக்ஸ் பண்ணி சலிச்சு வச்சிருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ இந்த 125 கிராம் பட்டரை இதில் சேர்க்குறேன். அதோட இந்த 125 கிராம் சுகரையும் சேர்த்து பட்டரையும் சுகரையும் பீட் பண்ண போகிறேன். பண்ணின அந்த மிக்சரோட இந்த மில்க் கண்டெய்ன்ஸ் மில்க் நான் சேர்க்குறேன். அதோட அந்த டின்னுக்குள்ளே அரை பங்குக்கு நான் வந்து வெறும் தண்ணி எடுத்து அந்த டின்னுக்குள்ளேயே தண்ணி எடுத்து கொஞ்சம் கலந்துட்டு அந்த தண்ணியையும் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நான் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் எல்லாத்தையும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நான் பீட்டர் பண்ணி போடுறேன். ½ டீஸ்பூன் நான் வனிலா சேர்க்குறேன். அதையும் ஒருக்கா மிக்சர் ரெடி ஆயிட்டது. நான் இனி லாஸ்ட்டாக வந்து இந்த மாவை சேர்க்க போகிறேன். கையால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக இந்த பீட்டர் போடுறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணப்பட்டது ஒருக்கா பீட்டர் போடுவோம்.
இதை வந்து கேக் ட்ரேயில் ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஊற்றிட்டு நான் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மிக்சரை வந்து நான் இந்த கேக் ட்ரேயில் நான் ஊற்றுறேன். ஊற்றி நான் பேக் பண்ண போகிறேன். 108 நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக் பண்ணி முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் திரும்ப காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் வந்து இப்படி வந்திருக்கு. நான் இப்போ இந்த கேக் உங்களுக்கு ட்ரெயிலேருந்து எடுத்து காட்டுறேன். ஓகே, இந்த கேக்கை பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் வந்து இப்படி வந்திருக்கு. இப்போ வந்து இந்த கேக்குக்குரிய ஐசிங்கை நான் செய்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் பட்டர் எடுக்கிறேன். இதோட சேர்த்து ஐசிங் சுகர் சேர்க்கிறேன். ஐசிங் சுகர் வந்து நான் 150 கிராம் ஐசிங் சுகர் எடுத்திருக்கிறேன். இதோட வந்து கொக்கோ பவுடர் சேர்க்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். இதோட சேர்த்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணி நான் இந்த அளவுக்கு எடுத்துட்டேன். இதை வந்து நான் இந்த கேக்குக்கு மேலே ஊற்ற போகிறேன். இதுக்கு பிறகு வந்து நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நான் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் ஒயிட் சாக்லேட், நான் சும்மா நார்மல் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கிறேன். இந்த ஒயிட் சாக்லேட்டை வந்து நான் இந்த கேக்குக்கு மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரேப் பண்ணின பிறகு இந்த கேக் வந்து இந்த இப்படி தான் வரும். இது ஒரு 1 ஹவருக்கு பிறகு நீங்கள் இந்த ஐசிங் செட் ஆயிரும். நீங்கள் 1 ஹவருக்கு பிறகு பீஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் செய்து காட்டின இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.